ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சின்ன பூந்தோட்டத்துக்கு வந்தாச்சு. எல்லா பூவும் இப்போ நல்லா பெருசாயிட்டாங்க. இது பறித்தா தான் அடுத்தடுத்த பூக்கு இடம் கிடைக்கும். பாருங்கள், சின்ன பூவை வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த பெரிய பூவெல்லாம் நம்ம பறித்தா தான் அவங்களுக்கு ஒரு டிஸ்டர்ப் இல்லாமல் அவங்க பெருசாக வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பூவெல்லாம் பாருங்கள், ரொம்ப பெருசாகிட்டாங்க. அதனால் அடுத்த அறுவடைங்கிற மாதிரி பூவெல்லாம் பறிக்க போகிறேன். மாடி தோட்டத்துக்கு மாதக்கணக்கில் பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த 3 செடியை கண்டிப்பாக வச்சுருங்க. இவங்க நம்மளுக்கு பூ கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம பறிக்க பறிக்க அடுத்த மொட்டு வச்சுக்கிட்டு பூ பூத்துக்கிட்டே இருக்காங்க. நான் இந்த ஒரு இதை காமிக்கிறேன். இந்த பூவை நான் பறிக்கணும். பறிச்சுட்டு அடுத்ததுக்கு எனக்கு ஒரு பூ வந்துச்சு பாருங்கள். அப்படி தான் எல்லா இதுலேயும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இந்த பூவை பறிக்கலை அப்படின்னா அடுத்த ஒரு பூ எனக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம பறித்தா தான் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செழிப்பாக இருக்கும். இந்த இதில் ஒவ்வொரு இதுலேயும் பாருங்களேன், பூக்கு கீழே இன்னொரு பூ வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அதனால் எல்லாத்தையும் பறிக்கலான் இருக்கேன். இந்த பூவெல்லாம் பறித்து இந்த மொட்டுகள்லாம் பூக்கிறதுக்கு இவங்க வெயிட் ஆனானா கவுந்துறாங்க. இங்கே வர நல்ல வெயிட் ஆகிடுது பூ. இந்த பூவெல்லாம் என்னுடைய வீடியோவில் அதிகமாக கவர் பண்ணுறது இந்த 3 செடியும் தான். நானும் பறித்து மாலையாக கட்டி போட்டுக்கிட்டே தான் இருக்கேன். எனக்கு பூ கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதனால் உங்கள் மாடி தோட்டத்துலேயும் பூ எந்நேரமும், அதாவது மாதக்கணக்கில் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா இந்த 3 செடியை வச்சுருங்க. ஏன்னா அவங்க அடுத்தடுத்த பூ தான் பூத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே விதை விழுந்துக்கு வர 2 செடி, இங்கிட்டு ஒரு 2 செடி வந்துருச்சு. இதுக்குள்ளேயும் ஒரு செடி வந்திருக்காங்க விதை போட்டதெல்லாம். இந்த செவ்வந்தியும் உங்களுக்கு மொட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பார்த்தா தெரியும். ஆனால் பூ வரலாம், மொட்டு வந்துகிட்ருக்காங்க. இதில் குட்டியாக ஒரு பப்பாளி செடி வந்திருக்கு. உங்களுக்கு தெரியுதா? அந்த சைடு எப்படியோ விதைகள் விழுந்து காக்கா எதுவும் சாப்பிட்டு போட்டுச்சான்னு தெரியல. ஒரு குட்டி பப்பாளி வந்துட்டுருக்கு. சரி, அதை எடுத்து வேறு தொட்டிக்கு மாற்றி வைப்போங்கிற மாதிரி இருக்கும். இந்த பூச்செடியை நான் பறிக்கிறதுக்கு மேலே காம்பில் பாருங்கள் பறிச்சிட்டேன். பறித்ததுக்கப்புறம் குட்டியாக சின்ன சின்ன இடத்துல பூக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் பறிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எடுத்து போட்டுட்டு தான் நான் பறிக்க நினச்சிருக்கேன் இந்த பூவெல்லாம். ஆனால் இதில் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறது எப்படின்னா, நம்ம பூ பறிக்கலைனாலும் பக்கத்துலேயே ஒரு பூ அது உருவாகி அடுத்தடுத்த பூ கொண்டு வர்றது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது. இந்த ஒரு செடியை மேலே பூ பறிக்கணுன்னா பறிக்காமல் வச்சுக்கிட்டே இருக்கேன். பக்கத்து கிளையிலே ஒரு பூ சின்ன பூ வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படி இருந்தால் உண்மையிலே அது ஒரு சந்தோஷமாக தானே இருக்கும். நம்மளுக்கு பூக்கள் வந்துக்கிட்டே இருந்தால் பார்க்கவும் நிறைஞ்சிருக்கும். அதான் வாடாமல்லிங்கிற ஒரு பேர் அவங்க வச்சுருக்காங்க. அதுக்கு வாடவும் செய்யாது, நாள் கணக்காக அப்படியே இருந்துகிட்டே இருக்காங்க. நிறைய யூடியூப்பில் பார்க்கும்போது அதிர்ஷ்டம் தரும் பூக்கள் அப்படிங்கிற வரிசையில் இந்த ஒரு பூ இருக்குது. வாடாமல்லியை தான் போட்டிருக்காங்க. வீட்டில் வச்சா ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி. ஏன் நல்லதுன்னு எனக்கு தெரில. ஆனால் இப்போ பார்க்கும்போது எவ்வளோ ஒரு மனசுக்கு சந்தோஷமாக இருக்குன்னு பாருங்களேன். நான் நிறைய ட்ரிப் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டாலும் நான் பறிக்க இந்த பூ பூத்துக்கிட்டே தான் இருக்காங்க பாருங்கள். அப்போ உண்மையிலே அது நல்லது தானே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். வேறு ஒரு வீடியோவில் வர்றேன் நான்.